நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஆர் எக்ஸ்பென்சிவ் மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு. ஆனால் இது எல்லாம் ஒன் டைமில் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம் தானே. அதுக்கு தான் நமக்கு ஒரு வசதி இருக்குது. அதுதான் இஎம்ஐ. இந்த காலத்தில் இஎம்ஐ இல்லாமல் எதுவுமே இல்லை. இந்த வீடியோவில் இஎம்ஐ எப்படி ஒர்க் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இஎம்ஐனா என்ன? இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம லோன் வாங்கினா திருப்பி கொடுக்குற ஒரு ஃபிக்ஸட் பேமெண்ட் தான் இது. லோன் முடிகிற வரைக்கும் மந்த் ஆன் மந்த் இந்த பேமெண்ட்டை கட்டலாம். இதில் 2 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது. பிரின்சிபல் அமௌண்ட், இதுதான் நம்ம பேங்க் கிட்ட இருந்து லோனாக எடுத்த ஒரிஜினல் அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட், இதுதான் அந்த லோனுக்கு நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ரா காஸ்ட். சிம்பிளாக லோன் எடுக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜ் மாதிரி. ஸோ உங்கள் இஎம்ஐ இது ரெண்டுமே சேர்ந்ததாக தான் இருக்கும். அதுதான் மெயின் பாயிண்ட். இப்போது இந்த இஎம்ஐயோட பேமெண்ட் பிரேக் டவுன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இனிஷியலாக நம்ம இஎம்ஐ அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் தான் மோஸ்ட்லி இருக்கும். பட் ஸ்லோவாக நம்ம மாதம் பே பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மியாயிட்டே வரும். இது எதனாலனா, ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் லோனோட மேஜர் போர்ஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகும். ஆனால் லாஸ்ட்டில் வரும்போது நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை தான் கட்டியிருப்போம். இதுதான் இஎம்ஐயோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். உங்கள் மந்த்லி பட்ஜெட்டை அஃபெக்ட் பண்ணாமல் ஹோம், கார் எல்லாம் கூட வாங்க முடியும். இஎம்ஐயில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் இருக்குது. அதுதான் டென்யூர், அதாவது லோன் பீரியட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த 3 விஷயத்தை டிபெண்ட் பண்ணி தான் உங்கள் இஎம்ஐயும் இருக்கும். லோன் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் டென்யூர். நம்ம லோனை திருப்பி கட்டுற டைம் பீரியட் தான் டென்யூர். லாங்கர் டென்யூர், டைம் பீரியட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் இஎம்ஐ அமௌண்ட் ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம பட்ஜெட்டுக்கும் ஈஸியாக இருக்கும். பட் லாஸ்ட்டில் பார்த்தா நம்ம பே பண்ண வேண்டிய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஷார்ட்டர் டென்யூர், டைம் பீரியட் ரொம்ப கம்மியாக இருந்தால் இஎம்ஐ அமௌண்ட் பெருசாக இருக்கும். மந்த்லி நம்ம ஜாஸ்தி பே பண்ண வேண்டி வரும். பட் த குட் நியூஸ் இஸ், டோட்டலாக நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ லாங் ரனில் மணி சேவ் பண்ணணுன்னா ஷார்ட்டர் டென்யூர் சூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற டென்யூரை சூஸ் பண்ணுங்கள். இஎம்ஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால் ஸ்மார்ட்டாக ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு வேறு எந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.